கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 18 அதிகாரம் 27 வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனால் எல்லாம் கூடும் என்பதே. ஆண்டவர் இயேசு தம்முடைய ஊழிய நாட்களில் சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் அநேக காரியங்களை குறித்து பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் போதித்து வந்தார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நட என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். பிறகு இயேசு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று அவனுக்கு சொன்னதும், அவன் மிகுந்த ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தபடியால் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு இயேசு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். தேவனாகிய கர்த்தர் தானாகவே எந்த ஒரு மனிதன் மூலமாகவும் கிரியை செய்ய மாட்டார். ஒரு மனிதன் தாழ்மையுடன் கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பாக வந்து தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவன் அவன் மூலமாக கிரியை செய்வார். நம்மால் முடியாத அசாத்தியமான காரியங்களை நமக்கு கர்த்தர் சாத்தியமாக்குவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் முழுமையாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிப்பார். கூடாதவைகளை கூடும்படி செய்வார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் முடியாததை கூடாதவைகளை சாத்தியமாக்கும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.